ஹலோ வீவர்ஸ், 8888 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயமானது நடக்கப் போகிறது. இதன் விளைவாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல முக்கியமான சம்பவங்களானது நடக்கப் போகிறது. என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன அதிசயமானது நடக்கப் போகிறது? அதற்கும் மகர ராசி நேயர்களுக்கும் என்னங்க சம்பந்தமானது இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதி தை அமாவாசையானது வரப்போகிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசை இருந்துதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை கொடுங்க. சிலருக்கு சாதகமாக இருக்கும், சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் கொடுக்கலாம். அந்த வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற ஜனவரி 18ஆம் தேதிக்கு பிறகு நிலைமையானது எப்படியெல்லாம் மாறப்போகிறது, என்னென்ன மாற்றங்களானது நடக்க போகிறது, நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதோடு மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணிடுங்க. முருகனுடைய ஆசீர்வாதத்தால அமாவாசைக்கு பிறகு எல்லாமே நல்லதாகவே நடக்க கொடுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மகர ராசி நேயர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் அனைத்துமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அமாவாசை நாளன்று வெறும் 5 நிமிடம் ஒதுக்கி காகத்திற்கு இந்த ஒரே ஒரு சாதத்தையும் இந்த ஒரு விளக்கையும் ஏற்றி வைத்து விட்டால் போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில அத்தனை விதமான நன்மைகளுமே நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே இந்த பரிகாரத்தை எப்படி முறைப்படி செய்யணும், மேலும் ஜோதிட ரீதியாக இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது எப்படி அமைஞ்சிருக்கு என்பது குறித்த பல முக்கியமான டீட்டெயிலான தகவலை இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 18/1/2025 வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் தை அமாவாசையானது வரப்போகிறது. இதிலிருந்து ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல 12க்கு உடையவர் 6ல மறைவதால விபரீத ராஜயோகமானது ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இந்த தை மாதம் பிறந்த 4ஆம் தேதியில இருந்தே ஓரளவுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. சோ இனி வரப்போகின்ற நாட்கள் நீங்க தான் உங்க சைட்ல இருந்து அதிகப்படியான உழைப்பை போடும்போது அதற்கேற்ப நிச்சயமான பலனை பார்க்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. தங்க நகைகளை வாங்கும் போது அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில யோகங்களானது ஏற்படும். மேலும் தங்கம் சம்பந்தமான முதலீடுகள் நீங்க செய்துட்டு வருவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழலானது அமைய போகிறது. அதாவது ஷேர் மார்க்கெட்ல கோல்டுல பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, வெள்ளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இது எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இருந்த நிலையில இப்போது வக்ர நிவர்த்தியுமே அடைய போகிறார். உடல்ல இருந்து வந்த பழைய விஷயங்கள் எல்லாமே கலைந்து புதிய பாதையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாங்க. சோம்பேறித்தனமாக இருந்த நிலைமையுமே எல்லாமே பாத்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு விதமான தயக்கமானது இருந்திருக்குங்க. தொழில முழுமையாகவே கவனம் செலுத்த முடியாத ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. அதே போல உங்களுக்கு மனதளவுலையும் சரிங்க, உடல் அளவுலையும் சரிங்க, நீங்க புத்துணர்ச்சியாகவே இருந்திருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு சோகமானது உங்களை பார்த்தீங்கன்னா ஆட்கொண்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்தவித விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா ஒரு புது பொலிவுடன் உங்களால செய்ய முடியாதுங்க. ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்துட்டு வந்த மகர ராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப்போகிறது. பழைய விஷயங்கள் எல்லாமே கலைந்து புதிய பாதையை கொடுக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது. அதோடு புதிய தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதுக்குள்ள உண்டாக போகிறது. இந்த தன்னம்பிக்கை மற்றும்
மற்றும் பாசிட்டிவிட்டியின் மூலமாகவே நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. சோம்பேறித்தனமாக இருந்த நிலைமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகள் நிறுவனத்தின் மேல் இருந்த வெறுப்பு எல்லாமே நீங்கி புத்துணர்ச்சியுடன் வேலை செய்ய தொடங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணமானது இருந்திருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தற்போது செய்யக்கூடிய வேலையை தொடரலாமா, இல்லைனா வேறு வேலைக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணலாமா, படிக்கலாமா, இல்லைனா நம்ம இதே போல் ப்ரைவேட் ஜாபுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான எண்ணங்களானது மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்திருக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நமக்கு தேவை, ஸோ இதற்காக தான் நம்ம பயணம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டு அதன் வழியில் பார்த்தீங்கன்னா பயணிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நம்மளால் செய்து முடிக்க முடியும், என்னால் இதை நிச்சயமாக செய்ய முடியும், என்னால் செய்ய முடியலன்னா யாராலையுமே செய்ய முடியாது, ஏன் என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே உங்களுடைய மனசுக்குள்ளே ஏற்பட்டு இப்போது நிச்சயமாக அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை மட்டுமே நிறைஞ்சு காணப்படுங்க. இந்த தன்னம்பிக்கையின் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் கிரகங்களுடைய அமைப்புமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தடைகளாகவே இருக்கு. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க மாட்டேங்குது, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த அமாவாசை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. காரணம் அமாவாசை நாள் அன்று பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க. பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது மாதிரியான பிரச்சனைகள் குடும்பங்களில் இருக்கக்கூடுங்க. ஸோ அப்படிப்பட்ட பித்ரு தோஷத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான காலகட்டமாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது அமைய போகிறது. அதாவது அமாவாசை நாளன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் காகத்தின் ரூபத்தில் நம்முடைய வீடு தேடி வருவாங்க. ஸோ அப்படி வரக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய பசியையும் தாகத்தையும் போக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? ஸோ அதனால் நம்ம மறக்காமல் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக பார்த்திங்கன்னா எல்லையும் அதோடு தண்ணீரையும் நம்ம வைக்க வேண்டுங்க. அதாவது கடவுளுக்கு எப்படி நெய்வேத்திய பிரசாதம் சுத்தபத்தமாக குளித்து முடித்து பார்த்திங்கன்னா நம்ம செய்வோமோ அதே போல தாங்க நம்ம பார்த்திங்கன்னா சுடு சாதத்தை வடித்து அதில் கருப்பு எள்ளை கலந்து அதோடு ஒரு கிளாஸ் தண்ணீரையும் வைத்து அதற்கு முன்னதாக நம்முடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் இருந்தால் வைத்து அதற்கு முன்னதாக விளக்கேற்றி வைத்து வழிபாடுகள் செய்து கொண்டதுக்கு அப்புறமேட்டு அந்த கருப்பு எள்ளு கலந்த சாதத்தையும் தண்ணீரையும் காகத்திற்கு வச்சுட்டு வர வேண்டுங்க. அதனைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கையும் நம்ம ஏற்றி வைக்க வேண்டும். ஸோ இவ்வளோதாங்க. இந்த சிம்பிளான விஷயங்களை செஞ்சு பாருங்க, நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. ஃபர்ஸ்ட் குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சுப காரியங்களுமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்குங்க. இந்த ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதனுடைய பலன் உங்களுக்கு கண்கூடாக பார்க்கலாம். அதன் பிறகு மாதந்தோறும் நீங்களே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த அமாவாசை அன்று செய்யக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணிடாமல் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. மேலும் 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலேயே நன்மையை கொடுக்கக்கூடும். செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன் என அனைத்து கிரகங்களும் ஒரே இடத்துல அமர்ந்து இருக்கிறார்கள். 12ஆம் இடம் என்பது ஐனசைன ஸ்தானம், இல்லற வாழ்க்கையில இனிமையானது ஏற்படக்கூடிய ஸ்தானமாகவும் அமைஞ்சிருக்குங்க. சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியங்களானது ஏற்படக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏதாவது சுற்றுலா போயிட்டு வரணும், அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனசுமே ரிலாக்ஸ் ஆகும், ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ அது மாதிரியான பல நல்ல விஷயங்களானது நடப்பதற்கான வாய்ப்புகளுமே இப்போது சாத்தியமாகி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையுமே இனிமையானதாக இருக்கக்கூடும். குடும்ப வாழ்க்கையில் எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய துணையுடன் பிடித்த இடங்களுக்கு எல்லாம் சுற்றுலா சென்று வரக்கூடிய பாக்கியமானது ஏற்பட போகிறது. நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, உங்களுடைய துணையுமே மகிழ்ச்சியாக வைத்து இருப்பீர்கள். மகிழ்ச்சிக்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்துக்காக இனி உங்களுடைய நேரத்தை செலவு செய்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். செவ்வாய் பகவான் உச்ச
உச்சம் பெற்று ராசியில வருவதால உக்கிரமாக இருக்க போகிறார். யாராவது உங்களை சீண்டி விட்டால் கடும் கோபமானது ஏற்படும். திடீரென்று பெரிய முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. ராசியில செவ்வாய் பகவான் உச்சமாவதால வம்பு வழக்கு பஞ்சாயத்து சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. போலீஸ் வரை செல்லக்கூடிய நிலைமை ஏற்படக்கூடும் என்பதால முடிஞ்சளவுக்கு கோபத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு நிறைய கோபமானது வரக்கூடுங்க. ஸோ அப்படிப்பட்ட கோபத்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தவித நல்லதும் நடக்க போவது கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. அதோடு கோபத்தோடு இருக்கும்போது நீங்கள் மற்றவர்கள் கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமானது இருக்காதுங்க. அப்போது தேவையில்லாத சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. அதன் பிறகு ஒரு 2 நாட்களுக்கு அப்புறமேட்டு நீங்களே பேசின விஷயங்களை நினச்சி பார்க்கும்போது இப்படி பேசியிருக்க கூடாது, இது தப்பு தானே அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரம்பத்திலேயே பேச்சில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துப்பது எல்லா விதத்திலையுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு, குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வருவது வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைய கொடுங்க. அருகில் உள்ள கோவில்களுக்கு வேல் சாற்றுவது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடும். மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இனி சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. கோபத்தை மட்டும் தவிர்த்து கொண்டால் போதுங்க. எந்தவித வம்பு வழக்குகளும் வராமல் உங்களால நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பார்த்து கொள்ள முடியும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.